ஓகே. அதே மாரி தாவேகாவோடைய பெர்சன்டேஜ் ஒரு இன்கிரீஸ் ஆன பெர்சன்டேஜ் சொல்றீங்க அப்படிங்கும்போது, இது கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் முன்னாடி அப்படிங்கிற ஒரு பிரிவினை கரூர் பார்த்தீங்களா? மேட்டர்லாம் மறந்துட்டாங்கண்ணா மக்களு. அதெல்லாம் ஒரு அத நீங்க மறுபடியும் பாலிடிக்ஸ்க்காக திமுகவும், அதிமுக கையில எடுக்கிறாங்க ஒழிய, இங்க மக்கள் வந்து இப்ப இன்னைக்கு என்ன ரெமிடி தேவை? இன்னைக்கு என்ன தீர்வு தேவை? அத ஏன்னா நோக்கி தான் ரீசென்ட்டா இருக்காங்க ஒழிய, டிவோர்ஸ் மேட்டரும் வந்துச்சு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் அதுல இதெல்லாம் ஒரு பெரிய மகளிர் ஓட்டு தம்பி நகர்ந்தது சகோதரா, அப்படிங்கிறதெல்லாம் சகோதரா, கருத்து இருக்குல்ல. சகோதரா, பொது வாழ்க்கைன்னு வரும்போது பர்சனல் லைஃப் இருக்க தான் செய்யும். ம். அந்த காலத்துல அரசர்களே அந்தபுரத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அரசர்களே சரியா? இது சொல்லப்போனா எல்லா இடத்துலயும் மடியில கணம் இருக்காண்ணா. பெயர்கள் சொன்னா லிஸ்ட்டே சொல்லுவேன். தமிழ்நாட்டுல ஆண்டு ஆண்டு இல்ல கொண்டிருப்பவர்கள். பெர்சனலுக்குள்ள நம்ம போக அது வேணாம். மாரி போகாதீங்க. விஜயுடைய பர்சன் தான. விஜய் நீ என்ன செய்ய போற? அதுதான் நாட்டுக்கு என்ன செய்ய கேட்கிறேன். போற? அதனால நீ ஓட்டு கவர்ன்மெண்ட்ஸ் மட்டும் என்ன மாறுச்சான்னு குடுக்க கேட்கிறேன். போற? அத பேச விட்டு, திரிஷா ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. அ டைவர்ஸ் மேட்டர் ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. அப்படி சொன்னா இது சீமான் வந்தது கூட என்ன வீரலட்சுமியா? விஜயலட்சுமி அந்த லட்சுமின்னு சொல்லிட்டு ஓடி. ம். இதெல்லாம் நத்திங். நீங்க ம். மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அரசியல் எங்க கேவலமா போகுதுன்னு பாருங்க. ஒரு ஓகே. கவர்ன்மெண்ட் வந்து 8,00,00,000 மக்கள் வாழ்றாங்க. வாக்களிக்க தகுதி பெற 5,60,00,000 பேர். இவங்களுக்கு என்ன கவர்ன்மெண்ட்ல குடுக்குறீங்க? அத பத்தி பேசுங்கன்னா, எங்க திசை திருப்புறான்னு பாருங்க. இதான் அரசியலா? ம். ம். இது அரசியல் அல்ல. மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, ஏழ்மையினுடைய வளர்ச்சி. இதுதான் வந்து பாலிடிக்ஸ். இங்க பாலிடிக்ஸ் எத நோக்கி போகுது? இன்னார வச்சுக்கிட்டா, இன்னார தலைப்பு செய்தி அரசியல். புரியுது. ஏன்னா, இப்ப சமூக வலைதளங்கள்ல இந்த இந்த டிவோர்ஸ் மேட்டர் வந்து ஏன் நான் அத கேட்கிறேன் அப்படின்னா, இல்ல விஜய் வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு நெனச்சோம். ஆனா அவரே இப்படி பண்றாரு. இல்ல நம்மளுக்கு இன்னைக்கு செட் ஆக சோ சராசரியா அப்படிங்கும்போது ஓட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகலையா? ஒரு வழக்கறிஞரா சொல்றதோட நீதிமன்றத்துல ஒரு நாளைக்கு 300 கேஸ் பதிவாகுது. ம். ஃபேமிலி கேஸ் கோர்ட் அது. ஃபேமிலி கோர்ட் போங்க எவ்வளோ ஆகுதுன்னு தெரியும். இது ஒரு பெரிய மேட்டரே இல்ல கண்ணா. சாமானியனுக்கும் பெரிய ஆளுகளுக்கும் நடக்குற விஷயம். எவ்வளோ விஷயம் இருக்கு. நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுது. கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா சொசைட்டில சமூகத்துல குடுக்காதீங்க. இது ஒரு விஷயமே இல்ல. ம். நத்திங். இங்க பவர்ட்டி இருக்கு. வறுமை இருக்கு. அது எப்படி மீட்ட போறீங்க? அரசாங்கம் கவர்ன்மெண்ட் எப்படி குடுக்க போறீங்க? சுகாதாரம் இல்ல. கொசு பிரச்சனை இருக்கு. குப்பை தொட்டி இன்னைக்கு குட்டி டெம்போ வச்சுக்கிட்டு குப்பை வர்றாங்க. சிங்கார சென்னை 2ல. கொசு பிரச்சனை முன்னால இருந்தே இருக்கு. அ முன்னால இருந்தே ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ. ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இப்ப ரொம்ப அதிகமா இருக்கனா? ரொம்ப அதிகமா இருக்கு. கண்ட்ரோல் பண்ணல. டெங்கு மலேரியா காய்ச்சலா வரும். அத அரசாங்கம் விழிச்சுக்கணும். குப்பைகள் வந்து இன்னைக்கு சிங்கார சென்னை 2ல வந்து குட்டி டெம்போல வந்து குப்பைய வாரிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. குப்பை வண்டிகள்லாம் பாருங்க. இத வந்து மாத்துங்க. நெறைய ரோடுகள் போடாம இருக்காங்க. என் ஆபீஸ் வர பாருங்க ரோடு எப்படி இருக்கு. அடிப்படை கட்டமைப்பை சீர்படுத்துங்க. அத பொருளாதாரத்துங்க. கடன் வந்து ஒரு இந்த அளவுல ரூ. 3,00,000 கடன் இருக்கு. அத குறைக்க பாருங்க. இந்த சொல்ற தேர்தலுக்கு சொல்ல போற விஷயங்கள நிறைவேற்றவே முடியாது. ஃபண்டே கிடையாது. ஏன்னா சோ இப்ப நீங்க முடிச்சிடுறேன். முழுசா முடிச்சேன். ஃபண்டே கிடையாது. அடுத்து தாவி போனா முடிச்சவே எல்லாம் மறந்துருவேன். ம். அப்படி பார்க்கிறபோது இந்த அரசு வந்து முழுக்க அ அரசியல் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு கல்லா ஆயிட்டு இருக்க விஷயம் தான் 2 திராவிட விஷயம் செய்த ஒழிய முழுக்க மக்கள் வளர்ச்சிக்கான விஷயம் செய்யல கண்ணா. ஓகே. சோ இது மக்கள் மத்தியில இன்னைக்கு குடிக்கிற பிரச்சனை 1,40,00,000 பேர் குடிக்கிறான். இளைஞர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள்லாம் வந்து ஐயோ இந்த அரசாங்கம் தடுக்கல. அப்புறம் பெண்கள் ஓட்டு எப்படி வரும்? புரியுது. சராசரி வந்து டெய்லியும் குடிச்சாதான் இப்ப விவசாயத்துல ஒரு காலத்துல நான்லாம் விவசாயத்துக்காரங்க நான் கிராமத்துல பாருப்போ காலைல வந்து விவசாயத்துக்கு வருவான். இன்னைக்கு குவார்டர் கொடுத்தாக்க நான் விவசாயத்துக்கு வேலை செய்ய வரான். அப்புறம் எங்க கண்ணா இப்போ சொசைட்டி?